சர்ச்சபிள் வாசல் மிஷன் 400 டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் பயிற்சி முகாம் முதுகலை இளங்கலை பட்டதாரிகளுக்கு பகுதி எண் 55 பொருளியல் முக்கிய குறிப்புகள் தமிழில் மனித விருப்பங்களின் பண்புகள் என்ன? மனித தேவைகளே பொருளாதார நடவடிக்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. அவை வளங்களை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் உண்டாக்குகிறது. தேவைகளின் வகைப்பாடு 1. அவசிய தேவை 2. தேவைக்கான ஆறுதல்கள் 3. தேவைக்கு அதிகமாக ஆடம்பரமான தேவையானவற்றை மேலும் பிரிக்கலாம். இருப்புக்கு அவசியமான ஒன்று அது A. B. செயல்திறனுக்கு தேவையானது அல்லது தொழிலுக்கு தேவையானது. C. வழக்கமான அல்லது சமூக தேவைகள். மனித விருப்பங்களின் பண்புகள் மனித தேவைகள் வரம்பற்றவை. 2. மனித தேவைகள் போட்டித்தன்மை கொண்டவை. 3. மனித தேவைகள் திருப்திகரமானவை. 4. தேவைகள் மீண்டும் மீண்டும் வரும். 5. தேவைகள் நிரப்ப பகுதி, அதாவது ஒன்று வாங்கி இன்னொன்றையும் வாங்கினால்தான் உபயோகமாகும். பென்சில் வாங்கி ரப்பரும் வாங்கினால் உபயோகமாகும். அந்த போல தேவைகள் நிரப்பு அது. 6. மாற்று தேவைகள், அதாவது காபி இல்லை என்றால் தேநீர், ஏதாவது ஒன்று தேவைப்படும். 7. தேவைகள் அவற்றின் தீவிரத்தில் மாறுபடும். சில வகைகள் அவசரமானவை, சில வகை அவசரம் அல்லாமல் இருக்கலாம். 8. தேவையானதை தேர்வு செய்ய வேண்டும். 10. 9. சிலர் பழக்கமாக மாற விரும்புகிறார்கள், அந்த தேவைக்கே அடிமையாகிறார்கள். 10. சில தேவைகள் நிரந்தரமானது, அதாவது ஆடைகள் அணிகள் இவை நிரந்தரமானவைகளாக கருதப்படுகிறது. 11. சில ஆசைகள் தற்காலிகமானவை. ஆக தேவைகளில் பல வகைகள் இருக்கின்றன. நாம் 11 வகைகளை பிரித்து காட்டியிருக்கின்றோம். ஒரு பொருளின் கையிருப்பின் கொடுக்கப்பட்ட அதிகரிப்பால் ஒரு நபர் பெறும் கூடுதல் நன்மை அவர் ஏற்கனவே வைத்திருக்கும் பங்குகளின் ஒவ்வொரு அதிகரிப்பிலும் குறைகிறது. ஒரு பொருளை வைத்திருக்கிறார், அந்த பொருளே கூடிக்கிட்டே இருக்குமானால் அந்த ஒவ்வொரு அதிகரிப்பினாலும் அவருடைய ஆசை குறையத்தான் செய்யும். ஒரு பண்டத்தின் அளவு அதிகரிக்கும் போது அதன் விளிம்பு பயன்பாடு குறைகிறது. ஆனால் நுகர்வு முதல் கட்டத்தில் சில நேரங்களில் விளிம்பு பயன்பாடு நிறுத்தப்படலாம். ஆனால் இறுதி கட்டத்தில் இந்த ஒழுங்குமுறை செயல்படும். மொத்த பயன்பாட்டின் பொருள் மொத்த பயன்பாடு என்பது நுகரப்படும் ஒவ்வொரு யூனிட்டிலிருந்தும் பெறப்பட்ட மொத்த பயன்கள் ஆகும். பல பொருட்களின் பயன்பாடுகளை கூட்டுவதன் மூலம் டோட்டல் யூட்டிலிட்டி பயன்பாடு மொத்த பயன்பாடு கண்டறியப்படுகிறது. உதாரணமாக, ஒரு மனிதன்
4 மாம்பழங்களை சாப்பிடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். 4 மாம்பழங்களின் மொத்த பயன்கள் தான் அதைத்தான் மொத்த பயன், அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி என்கிறோம். பின்வரும் அட்டவணை இதை விளக்குகிறது. அலகுகள் நுகரும் மொத்த பயன்பாட்டு, அடுத்தது விளிம்பு பயன்பாடு. ஆக 3 காலமாக பிரித்திருக்கிறோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் இதை பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் நுகர்வது 1 இருந்தால் அவருக்கு மொத்த பயன்பாடு, அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி 10. விளிம்பு பயன்பாடு என்றால் மார்ஜினல் யூட்டிலிட்டி அது 10. 2 மாம்பழம் சாப்பிடுகிறார் என்றால் அவருக்கு மொத்த பயன்பாடு 18, மார்ஜினல் யூட்டிலிட்டி 8. ஆக அவர் சாப்பிட சாப்பிட மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைகிறது. அந்த குறைவானதை கூட்டி கூட்டி மொத்த பயன்பாட்டை, டோட்டல் யூட்டிலிட்டியை கணக்கு பண்ணி இந்த அட்டவணையில் தந்திருக்கின்றோம். ஒரு கட்டத்தில் அவரால் அதற்கு மேல் சாப்பிட முடியாது. அவர் சாப்பிட்டாலும் அதில் எந்த ஒரு பயன்பாடும் இருக்காது. அவர் அதோடு நிப்பாட்டிக் கொள்வார். இந்த அட்டவணையில் 5வது பகுதியை பார்த்தீர்களானால் மொத்த பயன்பாடு அவருக்கு 27, ஆனால் மார்ஜினல் யூட்டிலிட்டி அவருக்கு கிடைத்தது 0. அதற்கு மேல் அவர் சாப்பிட்டாரானால் வாந்தி தான் எடுப்பார். 6வது பகுதியை பார்த்தீர்களானால் மொத்த பயன்பாடு 24, 27லிருந்து 24 குறைகிறது. மார்ஜினல் யூட்டிலிட்டி -3. ஆக மொத்த பயன்பாடு என்பது முழு பங்குகளிலிருந்து பெறப்பட்ட பயன்பாடாகும். மொத்த பயன்பாடு குறிப்பிட்ட புள்ளி வரை அதிகரித்த பின்னர் குறைகிறது. மொத்த பயன்பாடு அதிகரிக்கும் போது அதிகரிப்பு விகிதமும் குறைகிறது. இத்துடன் இந்த பகுதியை முடித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில், அதாவது பொருளியலில் எது எதெல்லாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள், அதாவது அந்த இதை ரத்தின சுருக்கமாக வளவளவனும் பக்கம் பக்கமாக எழுத வேண்டாம், உங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் சொல்லித் தரப்போகிறோம். எதில் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டுமோ அதை மட்டும்தான் தர இருக்கிறோம். ஒரு பகுதியில் நீங்கள் அவ்வளவுத்தையும் புரிந்து கொள்வீர்கள். இந்த பகுதிக்கு ஆங்கில பகுதியையும் கொடுத்திருக்கிறோம், தமிழ் பகுதியையும் கொடுத்திருக்கிறோம். இரண்டையும் நீங்கள் வீடியோ 399 பாருங்கள், அல்லது தமிழில் உள்ளதை பார்த்து இரண்டையும் கம்பேரிட்டிவாக அதை ஆங்கிலத்தில் எளிதில் புரிந்து கொள்ள முடியுமானால் அதையே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது தமிழில் கொடுப்பது உங்களுக்கு கூடுதல் பயன்பாட்டை தரட்டும் என்பதற்காக தருகிறோம். இங்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்காகவும் யூபிஎஸ்சிக்காகவும் தயாரித்து உங்களுக்கு பயன் தரும் வகையில் உங்களுக்கு வீடியோ தந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பயன்பெற்று நல்ல விதமாக வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்று ஆசிக்கிறோம். தேவையானவர்கள் இது நன்றாக இருக்கிறது என்றால் உங்கள் விருப்பத்துக்கு லைக் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.